பீன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் மார்க்கெட்டுக்கு போய் இப்போ தான் காய் வாங்கிட்டு வந்தேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவேன். ஆனால் இந்த தடவை வாங்கிட்டு வந்தது ஒரு 2-3 நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் எப்படின்னா, ஒரு கிண்ணம் நிறையா காய்கறி கொடுப்பாங்க, அது 10 ரூபா. அப்படி என்னென்ன காய் வாங்கியிருக்கோம் பார்க்கலாம். இது அதே மாதிரி பீன்ஸ், இது 10 ரூபா. இது கொத்தரங்காய், இது 10 ரூபா. இது 2 சௌச்சோ, இது 10 ரூபா. இது 5 லெமன், இது 10 ரூபா. 3 குடமிளகா, இது 10 ரூபா. பச்சை மிளகா, இது 10 ரூபா. இஞ்சி, இது 10 ரூபா. உருளைக்கிழங்கு, இது 10 ரூபா. கருவேப்பிலை ஃப்ரீ தான். கொத்தமல்லி கட்டு 10 ரூபா. 10 ரூபான்னு பேர் தானே ஒழிய காயெல்லாம் நன்னாவே இருக்கும். நான் எப்போவுமே அங்கே தான் வாங்குவேன். பொதுவாக வாங்கினா விலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கால் கிலோ பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கினா, இந்த மாதிரி வாரம் ஒரு தடவை இல்லை 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த கவரில் போடுறோம். நான் நிறையா துணிப்பையிலலாம் ஸ்டோர் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே சரிப்பட்டு வரல. அந்த வெஜிடபிள் பேக் கூட வாங்கி ஸ்டோர் பண்ணி பார்த்தேன். திருப்பி இந்த பிளாஸ்டிக் கவருக்கே மாறிடுச்சு. இதில் ஸ்டோர் பண்ணால் ஒரு 3 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பீன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிற நேரத்தில் நிறையா வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா பீன்ஸ் வந்து அடிக்கடி ஏறிடும். அந்த மாதிரி சீப்பாக கிடைக்கிறப்ப நல்ல குவாலிட்டியாக இருந்தால் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். 10 ரூபான்னு பேர் தானே ஒழிய காய்கறி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். குவான்டிட்டி கொஞ்சம் நிறையாவே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கு இஞ்சியும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, அதனால அதை மட்டும் வெளியில் தான் வைக்க போகிறோம். பாக்கி எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. உங்கள் வீட்டில் காய்கறி என்ன, உங்கள் ஊரில் காய்கறியில் பொரியல் பண்ணலாம், பருப்பு சரி பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விலை கம்மியாக குவான்டிட்டி நிறையா காய்கறி ஃப்ரெஷ்ஷாக எதுவும் கிடைக்குதோ இப்போ வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அடிக்கடி கடைக்கு போட வேண்டிய அவசியம் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் காய்கறின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.